ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. 39வது போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியலை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். நாம் நேற்று சிஎஸ்கே வெற்றி பெற்று 4ஆம் இடத்துக்கு போவாங்கன்னு சொன்னோம். நம்ம கணிப்பு அங்கே தவறி இருக்கிறது. யார் கண் பட்டதோ தெரியல. இந்த 8வது சுற்றில் கொஞ்சம் குறைபாடுகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் விதியன் மதியன்லேயும் மாறுபாடு இருக்கிறனால நாம் சொல்கிறதுல ஜெயிக்கிறவங்க தோக்கிறவங்க ஜெயிக்கிறதும் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருந்தோம். அதன்படி மாறியும் வந்திருந்தது. இருந்தாலும் நம்ம மனசு கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் RR 14 புள்ளியில் ஃபஸ்ட் இடத்துல, KKR 2ஆம் இடத்துல, SRH 3ஆம் இடத்துல, LSG 4ஆம் இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா DCக்கும் GTக்கும் இடையிலான போட்டி. 8ஆம் இடத்துல இருக்க DCக்கு இது ரொம்ப முக்கியமான போட்டி, வாழ்வா சாவா போட்டி. இந்த போட்டியை விட்டுட்டாங்கன்னா அடுத்து வர்றதில் கொஞ்சம் சிரமப்படணும். அதே போல் இவங்களுக்கு GTக்கு இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து சுற்று உறுதி செய்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும். இதற்கு முன்னாடி தலா 2 பேரும் 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க 4 முறை மோதிய போட்டிகளில். ஸோ இரு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகளாக பார்க்கப்படுகிறது. டெல்லி அணிக்கு கூடுதல் பலம் என மைதானம் அப்படிங்கிறது. என்னதான் மைதான பலம்ங்கிறது இதுக்கு மேலே எடுபடாது, திறமையாக விளாண்டால் மட்டும்தான் எடுபடுங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு விதியன் 9ஆகவும் மதியன் 6ஆகவும் வருகிறது. இது தொடர்புடைய வீரர்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் டிசியை பொறுத்தளவுக்கு டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, லலித் யாதவ், ஆண்ட்ரிச் நோர்கியா, கலீல் அகமது, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே போல் GTயை பொறுத்தளவுக்கு வித்திமான் சாகா, சாய் சுதர்சன், சுப்மன் கில்லு, ரஷித் கான், நூர் அகமது, முகித் சர்மா, ஷாருக் கான் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெல்லி அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. உதயத்திலே நீச்ச கிரகம் புகர் இருக்கிறது. டெல்லிக்கு ஒரு பெரும் பின்னடைவு. அதே போல் GT அணியுடைய தலைமையில் கதிர் உட்கார்ந்துருக்கு, 6 குடையவன் உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. இருந்தாலும் அந்த வீட்டதிபதி பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது நன்மை. அதே போல் டெல்லியை பொறுத்தளவுக்கு மந்தன் போய் லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்றது சரியில்லை. GTயில் சேய் போய் உட்கார்ந்துருக்கிறது அதிரடியான வெற்றியை கைப்பற்றுறதுக்கு GTக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே போல் DCயை பொறுத்தளவுக்கு கவிப்பு நோக்கி வருவது அது சிறப்பு இல்லை. மால் இருப்பதும் கவிப்பு வீட்டில் இருக்கிறதும் சரியில்லாத ஒரு அமைப்பு. அப்போ இவங்களுக்கு GTயை பொறுத்தளவுக்கு சேய் உச்சம்பலத்தில் இருக்கிறது. அப்போ டெல்லியை காட்டிலும் GT அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறத மாதிரி தான் தெளிவாக புரிகிறது. ஏன்னா நம்ம ஜாமக்கோலில் என்ன வருதுங்கிறத அப்படியே தான் நம்ம சொல்கிறோம். இதில் ஒளிமறைவு இல்லை. அனுமானம் நாம், தீர்மானம் இறைவன். நன்றி, வணக்கம்.